அண்மை செய்தி. பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்த ஏஐ வீடியோவை நீக்க பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயார் குறித்த ஏஐ வீடியோவை நீக்க பாட்னா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன், முழு விவரங்களை வழங்கலாம். சிகாமணி, விரைவில் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில சமூக வலைதள பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட இரு கட்சிகளுமே தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த 11ஆம் தேதி பீகார் மாநில காங்கிரஸ் அதனுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு ஏஐ வீடியோ ஒன்றை பதிவிடுகிறார்கள். இந்த ஏஐ வீடியோ என்பது பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் முடிந்தவுடன் அவருடைய இல்லத்திற்கு சென்று உறங்குவது போன்றும், அப்போது பிரதமருடைய கனவில் அவருடைய தாயார் ஹீராபின் மோடி தோன்றி பிரதமர் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பது போன்ற அந்த வீடியோ என்பது உருவாக்கம் செய்யப்பட்டு அதனை அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்திருந்தார்கள். இதற்கு எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. குறிப்பாக ஹீராபின் மோடி மறைந்த பிறகும் அவருடைய புகைப்படங்களை பயன்படுத்தி காங்கிரஸ் இப்படி போன்ற வீடியோக்களை எல்லாம் வெளியிடுகிறார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பலரும் கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வீடியோவை நீக்கம் செய்ய கோரி விவேகானந்த் சிங் என்பவர் பீகார் மாநிலத்தினுடைய பாட்னா உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் இன்றைய தினம் பீகார் பாட்னா உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதி பிபி பஜந்திரி தலைமையில இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. அப்போது ஒரு நபருடைய கண்ணியம் மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய வகையில இந்த ஏஐ வீடியோ உருவாக்கம் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களை நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதே நேரத்துல இந்த வீடியோவை உடனடியாக நீக்கம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிடுவதாக பொறுப்பு தலைமை நீதிபதி கூறியதோடு, மேலும் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவாமல் இருக்கக்கூடிய வகையில தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட மனுதாரர்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்க, மிக முக்கியமாக பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக இந்த ஏஐ வீடியோ குறித்து பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையிலான அந்த வார்த்தை மோதல் என்பது தீவிரமடைந்து வந்த நிலையிலே பொதுநல வழக்காக அம்மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இந்த குறிப்பிட்ட வீடியோவை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருப்பது நேற்று குறிப்பிடத்தக்க ஒன்று. சிகாமணி, பிரதமரின் தாயார் குறித்த ஏஐ வீடியோவை நீக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.